ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கூகுள் ஆட்ஸ்ல பண்ணதே தான் சேம் ப்ரொசீஜர் we are following. அங்க வந்து அதே டேஷ்போர்ட்ல இருந்தது, இங்க இன்னொரு டேஷ்போர்டுக்கு நம்மள எடுத்துட்டு போகும். ஸோ நவ் we are going to track the events. ஈவெண்ட்னா ஈவெண்ட் ஆர் கன்வர்ஷன் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு கிளிக் இல்ல ஒரு ஸ்க்ரால் இல்ல வந்து ஒரு பேஜ் வியூ, இதெல்லாம் இட் இஸ் கால்ட் அஸ் ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டை தான் நம்ம வந்து ட்ராக் பண்ண போறோம். ஓகே, அது என் வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் கிளிக் பண்ணி வந்தாங்க, எத்தனை பேர் ஆட் பண்ணாங்க, எத்தனை பேர் வந்து பேஜை வியூ பண்ணாங்க, இதுதான் வந்து இன் எவ்ரி ஆட் தட் இஸ் வாட் we are going to track. ஓகே, ஸோ இங்க நமக்கு கூகுள் ஆட்ஸ்ல வேர் டு யூ செட் த கன்வர்ஷன், கோல்ஸ்ல போயிட்டு யூ கோ டு சம்மரி அண்ட் டூல்ஸ், கோல்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ், கன்வர்ஷன் கிரியேட் கன்வர்ஷன் அதுல நீங்க போய் பண்ணணும். ஓகே, இங்க வந்து கிளிக், இங்க ஆல் டூல்ஸ் இருக்கும், கிளிக் ஆல் டூல்ஸ் அண்ட் மேலேயே ஈவென்ட்ஸ் மேனேஜர் இருக்கும், இல்லைன்னா கீழே யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஈவென்ட்ஸ் மேனேஜர். ஈவென்ட்ஸ் மேனேஜர் எங்க இருக்கா, மேலே இல்லைன்னா கீழே வந்து யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் ஈவென்ட்ஸ் மேனேஜர், இங்க இருக்கா. ஸோ ஐம் கோயிங் டு கிளிக் ஈவென்ட்ஸ் மேனேஜர். ஸோ ஈவென்ட்ஸ் மேனேஜர் இஸ் ஓப்பனிங் as a separate dashboard. ஓகே, ஸோ இங்க வந்து அந்த பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் சொன்ன பேஸ் பிக்சல், பிக்சல் அப்படின்றத இங்க வந்து they have mentioned it as data set. பிக்சல் பதில் டேட்டா செட்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து what I need to do is that I need to connect my data, or connect my website, இல்ல connect my app, அந்த மாதிரி தான் I need to connect. So go to connect data, web, next. எனக்கு ஆல்ரெடி டேட்டா செட் நான் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உன்னோட லேப்டாப் ஓபன் தெரியல, நம்ம வெயிட் பண்ண ஆண்டோல பார்த்துக்கலாம். And to go to your event manager, screen shatter, Facebook போட்டு விட்டு கொடுத்து போனா விட்டுப்பட மாட்டேன். பேஜுக்கு போ, பேஜ் அந்த டாட்ஸ் கிளிக், மெட்டா பிசினஸ் ஸ்வீட் எங்க சைடுல இந்த பக்கம், கீழே 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 மெட்டா பிசினஸ் ஸ்வீட். Go to all tools, events manager. ஓகே, இப்போ உங்க எல்லாத்தோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். வெல்கம் டு ஈவென்ட்ஸ் மேனேஜர் அப்படின்ட்டு. நவ் கனெக்ட் டேட்டா. இது ஏன் அடிக்கடி டிஸ்கஸ் ஒரே செகண்ட். Connect data, web, next, Avliya. ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி பாரு. இது பிசினஸ் போர்ட்ஃபோலியோல கிரியேட் பண்ணிட்டியா? யார் பண்ணிருக்காங்க பிசினஸ் போர்ட்ஃபோலியோ? யாருமே பண்ணலையா?
ம்? அப்புறம் என்னடா பண்ணீங்க இன்னைக்கு? ம்? அந்த மெட்டல் சூட் இல்ல பிசினஸ் சூட் அது ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு பிசினஸ் பண்ணோம். ஏன் அன்னைக்கு நான் வந்து பிசினஸ் செட்டிங்ஸ்ல போய் இது கிரியேட் பண்ணீங்களா? ஆட் அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணீங்களா? அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தப்ப எதுவும் பண்ணல. செட்டிங்ஸ் போ. அது இல்ல, அது இல்ல. மெட்டா பிசினஸ் சூட்டுக்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ். அன்னன்னைக்கு பண்ணி பார்க்கல, மறந்துடுவீங்க செட்டிங்ஸ். இப்ப இந்த இந்த லோகோ கிளிக் பண்ணு. ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா பேஜ் இதை லிங்க் பண்ணலையா? ம்? இன்ஸ்டா இல்ல, இன்ஸ்டா லிங்க் பண்ணல. உன்னோடது இருக்கா? ம்? இன்ஸ்டா பேஜ் லிங்க் பண்ணுவோம். ஏதோ ஒண்ணுக்கு லிங்க் பண்ணாலும் பேஜ் போ, பேக் பேக் போ. ஃபேஸ்புக் பேஜ் பேக். செட்டிங், இதுல செட்டிங்ஸ் போ. கீழே லிங்க்ட் அக்கௌண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் ஒரிஜினல் அக்கௌண்ட் கூட தான் லிங்க் ஆயிருக்கு. இங்க லிங்க் ஆகலையே. எனக்கு ஒரிஜினல் அக்கௌண்ட் கூட தான் இன்ஸ்டா அக்கௌண்ட் இல்லை. இது பேஜ் வேற இன்ஸ்டா கிரியேட் பண்ணணும். அதாயிருக்கா? இன்ஸ்டாலே பிசினஸ் பேஜ்னு போயிடுச்சு. ஷேர் பண்ணு. என்னது உங்க ஸ்டாக் நான் உங்களுக்கு அந்த பேஜ் கூட என் இதை கனெக்ட் பண்ண ஓகே. கனெக்ட் பண்ணி பாரு. மெட்டா சூட் இல்லை.
Email சொல்லிருக்காரு. செட்டிங்ஸ் குள்ள அந்த tab ஓட இதுல மீட்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஸ்னேகா இருங்க 2 minutes. ஓகே சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. நானே பண்ணுறேன். Okay. Small major. Stop. அமல் கூட சொல்லுங்க. Connect data with Translate with வேற option. okay, listen. பாட்டு பத்தி இருக்கீங்க இது மறுபடியும் வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துட்டேனே. நம்ம டிரான்ஸ்ல தான் கொடுத்துருக்கேன். சைட்டுக்கே ஓகே. அப்போ ஓகே. ரெஃப்ரெஷ் பண்ணி டேட்டா சரி சரி விடு. சரி கனெக்ட் டேட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நீங்க பிசினஸ் செட்டிங்ஸ்க்குள்ள நீங்க இன்ஸ்டா கனெக்ட் பண்ணாதான் பிசினஸ் செட்டிங்ஸ் அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் கீழே வந்து நான் சொன்ன மாதிரி மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு கம் டு ஈவென்ட்ஸ் மேனேஜ். இது இன்னைக்கே பண்ணிருங்க. ஒரு நாள் டிலே ஆனா கூட மறந்துடும், திரும்பி வந்து கேட்டாரு. அண்ட் கிவ் கனெக்ட் டேட்டா. வெப் பயன்பாடு என்னன்னு இல்லையே, ஆப் ஆஃப்லைன் சிஆர்எம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இப்போதைக்கு வெப் தான் கனெக்ட் பண்றோம். பேர் நேச்சர் லவ் கேர் என்னது? நேச்சர் லைஃப் கேர். நேச்சர் லைஃப் கேர்.
இதுல வந்து add conversions API ன்னு கேக்குது. conversions API கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் தான். ஐ எம் நாட் கோயிங் டு டேக் இட் ஆல். உங்களுக்கு எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நான் செப்பரேட் ஒரு செஷன் வச்சுட்டு, அதாவது நான் சொல்றது once you get to a job I'll be doing a session. அந்த டைம் நீங்க வாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் ஏபிஐ தான் சொன்னோம், உங்களுக்கு புரியாது. கன்வர்ஷன்ஸ் ஏபிஐனா இப்ப என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப நீங்க கன்வர்ஷன்ஸ் ஏபிஐ இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா ப்ரௌசர் ஆக்டிவிட்டியில, அதாவது ஒரு யூசர் வர்றாங்க, அவங்க ப்ரௌசர் மூலமா தான் உங்க வெப்சைட்டுக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க கரெக்டா. அந்த ப்ரௌசர் தான் நமக்கு அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் ட்ராக் பண்ணி கொடுக்கும். ஆனா ஆப்பிள்ல இந்த சஃபாரியில வந்து நிறைய அந்த மாதிரி மிஸ் ஆகுது, பிளாக் பண்ணுது. நீங்க வேற யாராவது ஆட் பிளாக்கர்ஸ் போட்டிருந்தாலுமே ஒரு சில பிளகின் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நமக்கு மெட்டாவுக்கு ஒழுங்கா டீடைல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தட் இஸ் வை தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கன்வர்ஷன்ஸ் ஏபிஐ. கன்வர்ஷன்ஸ் ஏபிஐனா ப்ரௌசரே டச் பண்ணாது, சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம ப்ரௌசர் என்ன பிளாக் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த சர்வர்ல இருந்து மெட்டா சர்வருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதாவது நம்ம வெப்சைட் சர்வர்ல இருந்து இது கோ டு த மெட்டா சர்வர். சரி, அது கொஞ்சம் டெக்னிக்கலா வரும், அது இன்னொரு கிளவுட் ஆக்சஸ் இருக்கும். அதனால தான் இப்போ அதை எடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றேன். ஓகே, ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் அன்செக்கிங் இட் அண்ட் வந்து சூஸ் கேட்டகரி. நமக்கு ஹெல்த் என்னது ஸ்பெஷல் கேட்டகரி இல்லைல்ல, ஹெல்த் அண்ட் வெல்னஸ். அது மேண்டேட்டரி கிடையாது, பட் okay, and give create. Choose the ad account. அதாவது நீங்க கிரியேட் பண்ணி வச்ச ஆட் அக்கௌண்ட் கேக்குது. 2-3 ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா அது கேட்கும் எந்த ஆட் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும். நீ வேற ஆட் ரன் பண்ணி வச்சிருப்பேன், இது கூட ஆட் ரன் பண்ணிருக்கியா? அதான் ஆட். இப்போ செட்டப் மெட்டா பிக்சல் கேக்கு. ஓகே, இந்த நான் சொன்னது கீழே செட்டப் கன்வர்ஷன்ஸ் ஏபிஐ. Now we are not going to do that. Setup meta pixel. என்ன போட்டிருக்கு? Meta pixel is a small piece of code you add to your website. It helps track customer activities such as page view or purchase so that you can measure how people engage with your website. சரியா? அதை கிளிக் பண்ணிட்டு and give next. இப்போ add meta pixel to the website yourself. Yes, நம்மளே தான் பண்ண போறோம். Paste WP இருக்குல்ல, and give next. இப்போ இந்த கோடை வந்து எங்க பேஸ்ட் பண்ணணும்னா, எங்க பேஸ்ட் பண்ணும்? ஹெடர் செக்ஷன்ல மட்டும் தான் நீங்க பேஸ்ட் பண்ணணும். அது இதுல இருக்கு. சரி, இப்போதைக்கு நான் வந்து அந்த 2 days இதுல நான் பண்ணிக்கிறேன். எங்க இருக்கு? சரி. So now I'm going to HFCM, add new. இங்க வந்து meta pixel. So any code you're adding, give a name. For the site wide header, ஏன்னா pixel base tag எல்லாமே நீங்க site wide தான் கொடுக்கணும். Code copied and I'm pasting it here. Okay, and give save.
இப்போ டர்ன் ஆன் அட்வான்ஸ் மேட்சிங்னா அவங்களோட இன்னும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வெரிஃபை பண்ணி எடுங்க அப்படி சொல்லி நம்ம கொடுக்கணும். அது டர்ன் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். தேங்க்யூ. ஆனா நம்ம மேல டிரான்ஸ்லேட் கொடுக்கும்போது ஆயிடுச்சு. இப்ப நமக்கு புரியும், ஸ்னேகாவுக்கு புரியும். நான் ஸ்னேகா, இத புரியுதா சார்? தமிழ் மாற்ற முடியுமா சார்? சார் தமிழ் மாற்ற முடியுமா சார்? So now the code is active. அதாவது இன்டகிரேட் பண்ணிருக்கோம். இன்னும் ஆக்டிவிட்டி எதுவுமே வரல, ஏன்னா யாருமே இன்னும் உள்ளே போகல. ஸோ உள்ள போக ஆரம்பிச்சோன்னா இங்க காமிக்கும் எவ்வளவு கவுண்ட் அப்படின்றத. சரியா? நான் இப்போ வந்து நம்ம we have installed the code into the website. இப்போ எனக்கு என்ன ட்ராக் பண்ணுன்றத நான் செட் பண்ணும்ல. ஸோ இப்போ நீங்க நான் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி கார்டு நிப்பாட்டிட்டீங்க. ஆனா செக்யூரிட்டி கார்டுக்கு தெரியாது நான் என்ன இப்போ கலெக்ட் பண்ணணும். வாட் டேட்டா ஷுட் ஐ கலெக்ட்? நான் வந்து அவங்க செக் பண்ணணுமா, இல்ல காரோட நம்பர் செக் பண்ணணுமா, இல்ல அவங்க டீடைல் ஃபுல்லா வாங்கணுமா? நீங்க அது நீங்க மீன்ஸ் பேஜ் வியூன்ற மாதிரி நீங்க ஏதோ ஒன்று செட் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஈவெண்ட் வராது. வணிக அமைப்புகள் என்னது? பிசினஸ் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ்ல வராது, இது பிசினஸ் செட்டிங்ஸ் இல்ல. இதுல இந்த சைட்டோட லாங்குவேஜ் இது பண்றது கிளியர் இது வரைக்கும்? ஸோ நீங்க வந்து கனெக்ட் டேட்டா கொடுத்துட்டு நீங்க பிசினஸ் செட்டிங்ஸ்ல இமெயில் ஐடி கொடுக்கலன்னா இங்க வந்து எரர் காமிக்கும், இங்க வந்து கனெக்ட் ஆகாது. அப்போ உட்காந்து யோசிக்காதீங்க, என்னட்டு இமெயில் ஐடி கொடுத்துருக்க மாட்டீங்க. எடுத்து இமெயில் ஐடி கொடுங்க, உள்ள கனெக்ட் டேட்டா வெப் மெட்டா பிக்சல் நேர கோட காப்பி பண்ணி கொண்டு போய் ஹெடர் செக்ஷன்ல போட்டுருங்க. நீங்க என்னைக்கு வந்து இது கேம்பெயின் ரன் பண்ணதே அது பார்க்கலாம். அதனாலதான் 3 ஆட் செட் காமிச்சது. ஆல்சோ install a plugin called as Metapixel Helper. Helper. Once activate ஆயிடுச்சுன்னா you can check if your metapixel is added. சரியா? metapixel ID என்ன முடியுது? 2546. Come here. 2546. சரியா? வெப்சைட்ல போயிட்டு நீங்க இந்த மெட்டாபிக்சல் ஹெல்ப் பண்ற பிளகினை கிளிக் பண்ணீங்கன்னா you will get this. இது மெட்டாவோடது. வேற மெட்டாபிக்சல்ல நீங்க ஐடி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அது நீங்க பாத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இப்போ உங்களுக்கு மல்டிபிளான இந்த டேக் எல்லாம் தெரியணும்னா டேக் எக்ஸ்ப்ளோரர் ஒன்று இருக்கு. அது நம்ம ஜஸ்ட் நோட் இட் டவுன். டேக் எக்ஸ்ப்ளோரர், டேக் ஹவுண்ட், டேக் எக்ஸ்ப்ளோரர் டேக் எக்ஸ்ப்ளோரர் வச்சுக்கோங்க.
இதை நான் மெயின் எது சொன்னேன்னா, நமக்கு கூகுள்ல வந்து நம்ம டேக் இன்ஸ்டால் பண்ணோம்னா அங்க டெஸ்ட் இன்ஸ்டலேஷன் இருக்கும். இங்க அது இல்லை நமக்கு. ஸோ அதை வந்து நம்ம மேனுவலா செக் பண்றதுக்கு இந்த ஒரு பிளகின் நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ custom conversions we need to create. So data set, if you click data set click பண்ணீங்கன்னா இங்க நீங்க கிரியேட் பண்ணி வச்ச இதாவது இப்ப எதுவுமே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகல, அதனால இப்படி காமிச்சிட்டு இருக்கு. சரியா? என்னது கஸ்டம் இன்னும் போல. டேட்டா செட் ஜஸ்ட் அது கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து டேட்டா செட்னு கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆக்டிவிட்டி வர ஆரம்பிக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி ஆக்டிவ். நான் அது வந்து எக்ஸ்ப்ளோர் தான் நான் டேஷ்போர்ட் மாதிரி காமிச்சேன். ஓகே, இப்போ கஸ்டம் கன்வர்ஷன்ஸ் we need to create. So create custom conversion. இப்போ நேம் என்ன நீங்க அந்த நேம் ஐடென்டிஃபை பண்ண போறோம். நான் இப்போதைக்கு சாம்பிள் பேஜ் நான் கொடுக்குறேன். சரியா? டேட்டா சோர்ஸ் நேச்சர் லைஃப் கேர், அதான் டேட்டா செட்டோட நேம் கொடுத்தீங்க, அதான் டேட்டா சோர்ஸ். இந்த டேட்டா சோர்ஸ், டேட்டா செட், பிக்சல் எல்லாமே சேம் தான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஆக்ஷன் சோர்ஸ் என்ன எங்க எனக்கு வேணும்? வெப்சைட்ல தான் வேணும். இங்க வந்து நம்ம வெப்சைட்ல தான் ட்ராக் பண்ண போறோம். ஏன்னா மெட்டாவோடது வந்து we'll be tracking in website or app. நீங்க வெப்சைட்ல ஆப்ல ஏதோ பண்ணா மட்டும் தான் பிக்சல் தேவை. வாட்ஸ்அப்லயோ இல்ல இன்ஸ்டன்ட் லீட் ஜெனரேஷன்லயோ பண்ணணும்னா உங்களுக்கு பிக்சல் தேவைப்படாது. இப்போ இங்க எனக்கு இங்க நோ ஈவென்ட் டிடெக்டர்னு காமிக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே ஈவென்ட் வரல. ஓகே, ஸோ URL contains உங்ககிட்ட 2 URL இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்றேன், சாம்பிள் இல்லைன்னா URL ஈக்குவல்ஸ் சொல்லிட்டு அந்த கம்ப்ளீட் URL பேஸ்ட் பண்ணணும். சரியா? URL contains sample. இது சாம்பிள். So what I'm saying, அந்த URL சாம்பிள் ஒன்று இருக்கணும். இப்ப URL ஈக்குவல்ஸ்னா இந்த கம்ப்ளீட் URL நான் காப்பி பண்ணேன். ஓகே, இப்போ சாம்பிள் கொடுக்குறேன். கன்வர்ஷன் வேல்யூ நம்ம அங்க கொடுத்ததே தான். ஒரு கன்வர்ஷன் எனக்கு இவ்வளவு வேல்யூ கூகுள்ல கொடுத்ததே தான். அதுல எதுவும் கொடுக்கலைங்க. I am going to create. So now conversion is created. ஆனா ஸ்டேட்டஸ் இங்க வந்து inactive தான் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஈவென்ட்டுமே நடக்கல. If someone comes to that page, then that event will happen. We'll manually try doing that. கொடுத்த உடனே ஆக்டிவ் ஆகலாம். It may take some time also. Let us see. இந்த பேஜுக்கு போறேன். பேஜ் போயிட்டு I'm just giving sample page. So let us wait for some time. So இப்போதைக்கு நான் means I've created a conversion and I kept it. So யாராவது உள்ள வந்த உடனே இது ஆக்டிவ் ஆகும். இப்போ நான் உள்ள வந்த இல்லையா, it will take some time. அந்த லிங்கை வந்து நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி எல்லாரும் ஒரு ஜஸ்ட் போய் கிளிக் பண்ணுங்க. ஒரு half an hour அது கிளாஸ் முடியும் போது நம்ம பார்த்துக்கலாம். அது ஆக்டிவ்னு காமிக்கும். இங்க வந்து எவ்வளவு கன்வர்ஷன்ஸ், எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றதும் எத்தனை பேர் இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம், சாம்பிள் பேஜ்க்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ இங்க வந்து அந்த கவுண்ட் தான். ஓகே, இது வந்து URL நீங்க ட்ராக் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சப்போஸ் நீங்க ஒரு பட்டன் கிளிக் எல்லாம் நீங்க ட்ராக் பண்ணணும் அப்படின்னா go to data set. இங்க செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, go to settings. கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஓபன் ஈவென்ட் செட்டப் டூல் இருக்கும். ஓகேவா? கிளியர்? I'm clicking that. அது கிளிக் பண்ணோன்னா it will ask for your URL, your website URL. Okay, cool. So website URL கொடுத்து இங்க add events நான் கொடுக்குறேன். ஓகே,
அது கொடுத்ததும் if your website has that pixel ஆக்டிவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும், இந்த மாதிரி டேப் ஓபன் ஆகும். இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பட்டன் ஒரு cover. அதான். இப்போ எனக்கு என்ன வேணும், பட்டன் ட்ராக் பண்ணுமா இல்ல யூஆர்எல் ட்ராக் பண்ணுமா கேக்குது. நம்ம பட்டனை தான் ட்ராக் பண்ண போறோம். ஓகே, ட்ராக் நியூ பட்டன். எங்கெங்க பட்டன் இருக்கோ எல்லா இடத்துலயும் அது வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். சரியா? நான் வந்து இந்த கெட் இன் டச் அப்படின்றத செலக்ட் அன் ஈவென்ட். இது என்ன ஈவென்ட் அப்படின்னு. ஸோ கெட் இன் டச்னா நமக்கு கான்டாக்ட் தானே, என்ன ஈவெண்ட்டும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் கான்டாக்ட் கொடுக்குறேன், கான்டாக்ட் கொடுத்துட்டு ஐம் கிவிங் கன்ஃபார்ம். அவ்வளவுதான், ஈவென்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க கிரியேட் பண்ண ஈவெண்ட் எல்லாம் பார்த்தா இங்க இருக்கும். ஈவென்ட் ஆன் திஸ் பேஜ் இஸ் கான்டாக்ட் கிரியேட். ஓகே, மறுபடியும் நாட் தி ஆட். இப்போ நீங்க ஆட் செட் பண்ணும்போது இப்போ நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணது எனக்கு சாம்பிள் பேஜ்ல வந்து விசிட் ஆனவங்க காமிங்கன்னு நான் செட் பண்ணேன். இது நான் செட் பண்ணது என்னன்னா அந்த பேஜுக்கு வந்து அந்த கெட் இன் டச்ன்ற பட்டனை கிளிக் பண்ணவங்க எனக்கு காமிங்க. நான் ப்ரீசெட் பண்ணி வைக்கிறேன். பினிட் செட்டப்னா அது வெளியே வந்துடும். இது ஆக்டிவ் ஆயிடுச்சு. புரியல. இதுல வந்து நீங்க அவ்வளவுதான், எல்லா ஆட்லயுமே ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் பிக்சல் கொண்டு நீங்க போட்டா போதும். செப்பரேட்டா ஒரு லேண்டிங் பேஜ் பண்ணும்போது நம்ம லேண்டிங் பேஜ்ல மட்டும் தான் சார் இந்த ஈவென்ட் கிரியேட் பண்றோம். உங்களுக்கு எந்த பேஜ் ட்ராக் பண்ணணுமோ அங்கதான் நீங்க கொண்டு பேஸ் பண்ணணும். ஆட பார்த்து அவங்கலாம் மேனுவலா போய் டைப் பண்ணி போறதுக்கு பேஜ் ஆக்டிவேட் ஆயிடுச்சா? Let us see. பார்க்கலாம். Custom conversions. Email inactive. It will take some time. But நமக்கு வந்து அந்த பிக்சல்ல வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு காமிக்குது. ஒரு ஆக்டிவ் இங்க ஆக்டிவ்னு காமிக்குது. அங்க இன்னும் மெட்டா வந்து கொஞ்சம் அதுல டிலே இருக்கும். அந்த கூகுளோட அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்விஃப்டா இல்ல. கண்டிப்பா வந்துரும், பட் let's wait. So this is how you have to create your custom conversion. இப்போ நீங்க வந்து அந்த ஈவென்ட் டூல்ல காமிச்சல அங்கேயுமே நீங்க வந்து you can create your page URL. ஆனா இங்க கிரியேட் பண்ணத URL நீங்க ட்ராக் பண்ண போறீங்க, பேஜ் வியூ தான் ட்ராக் பண்ண போறீங்கன்னா better create it here. ஓகே, ஏன்னா இங்க கிரியேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் அந்த URL பர்టిక్యులரா நீங்க கொடுத்து நீங்க பண்ணுவீங்க. ஸோ அதை விட இன்னும் பெட்டர் இது URL ட்ராக் பண்றோம். ஓகே, ஸோ now we have created, நம்ம பிக்சல் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் கன்வர்ஷனையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we need to see how to create audience. ஏன்னா நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். எதுக்கு? நெக்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ again go to either all tools போலாம், இல்ல இங்கேயே audiences இருக்கும். Go to audiences. ஓகே, click audiences. இல்லைன்னா all toolsல போய் நீங்க சர்ச் பண்ணா போதும் இருக்கும். ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலையோ? ஆட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுதான் பாத்துக்கோங்க. Yes, run an ad. அது ஜெனரலா வந்து அந்த disabled ad account disabled. We couldn't charge this ad account. அது நேச்சர் லைவ் கேர்ல தான் இருக்கு.
పేమెంట్ లేదు. ரன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா? இப்போ 1 year ஆச்சு. அவங்க பண்ண ஆடியன்ஸஸ் நம்ம ஃபைல் பண்ண முடியுமா? அவங்க எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்கன்றது. அது நீங்க ஆடுக்குள்ள போய் பார்த்தா தெரியும். டிசேபிள் ஆயிருக்கு. ad account block ஆனதுனால காமிக்க மாட்டேங்குது. I'll show that audience and mine. Okay. எடுத்துக்கோ. Now come to events manager. Go to audiences. இல்ல மெட்டா சோர்ஸ் ஒரு பர்டிகுலர் வீடியோவா இல்ல லீட் ஃபார்மா, இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஷாப்பிங் அப்படின்றத, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், இந்த ஃபேஸ்புக் பேஜ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படி கேக்குது. நான் இப்போதைக்கு என்ன கொடுக்குறேன், யுவர் சோர்சஸ். அது என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஆட் ரன் பண்ண போறேன்னா யூ கேன் செலக்ட் திஸ். இப்போ நான் என்ன ட்ராக் பண்ண போறேன், என் வெப்சைட்டுக்கு இப்போ ஆல்ரெடி நான் வந்து பேஜ் வியூ தான் வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு கிளிக் திஸ். 2-3 ஆடியன்ஸா நீங்க பண்ணுவீங்க. கஸ்டம் யுவர் சோர்சஸ் நீங்க கொடுத்துட்டீங்க. யா, either this or this. So website, give next. We'll ask source என்ன, என்னோட சோர்ஸ்னா my data set. நீங்க கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அந்த டேட்டா செட் தான் கேட்கும். ஈவென்ட்ஸ், ஆல் வெப்சைட் விசிட்டரா இல்ல பர்டிகுலர் பேஜுக்கு வேணுமா, எனக்கு வந்து பர்டிகுலர் பேஜ். ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் 30 days. ரிட்டன்ஷன் என்ன, அதாவது யூ கேன் நவ் செட் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அப் டு when you select purchase events. அதாவது உங்களுக்கு ஏதோ தெரியலனா இங்க மேல ஹோவர் பண்ணிருக்கேன். enter the number of days you want accounts to remain in your audience after meeting website traffic. அதாவது மேல வந்து அதான் நான் பாக்குறேன். மேக்ஸிமம் டைம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். you can set the audience retention of Saturday when you select a purchase event. மேல 180 days னு கொடுத்திருக்கேன், கீழ வந்து 730 கொடுத்திருக்கேன். இல்ல அது purchase events னு கொடுத்திருக்கேன். purchase event when you select purchase event. So okay. So நம்ம வந்து we are going to give 180 days audience retention. 180.
அது இங்க ஈவெண்ட் வந்து பர்ச்சேஸ்ல தான் ஏதாவது இருந்தா வந்து take 730 days இல்லைன்னா 180 days. URL contains, again I'm saying இதுல இப்போதைக்கு நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் கொடுத்துட்டு ஆடியன்ஸ் நேம் என்னன்னு கொடுங்க and then create audience. That's it. Audience create பண்ணா it'll be like இந்த sample page மாதிரி இங்க ரெடின்னு காமிக்கும். Once the event எல்லாம் வர ஆரம்பிச்சோன்னா இங்க ரெடின்னு காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து lookalike, பேர்ல இருக்குல்ல, reach new people who are similar to your audience. ஓகே, அதாவது என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மாதிரி எனக்கு நிறைய பேர் வேணும் அப்படின்னு. ஸோ ஐ எம் கோயிங் டு கிளிக் select and என்னோட டேட்டா செட் கேக்குது. ஸோ ஹியர் என்னோட டேட்டா செட் ஏதோ ஒன்று நான் சூஸ் பண்ண போறேன். கிரியேட் நியூ சோர்ஸ், கஸ்டம் ஆடியன்ஸ்ல இன்ஸ்டா ப்ரொஃபைல் எனக்கு என்னோட ஃபாலோவர்ஸ் மாதிரி தான் வேணும் அப்படின்ட்டு ஐ எம் கிவிங் நெக்ஸ்ட். சாரி, இது புதுசா கிரியேட் பண்றதுக்கு lookalike create new source இல்ல, select event source. இங்க நான் வெப்சைட் தான் கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ், இங்க டார்கெட் எந்த லொகேஷன் வேணுமோ அந்த லொகேஷன் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இது என்னோட ஆடியன்ஸ் இந்த லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், எனக்கு கோயம்புத்தூர் தான் வேணும் அப்படின்னா நீங்க இங்க வந்து யூ கேன் என்டர் யுவர் பிளேஸ். கண்ட்ரி தான் என்டர் பண்ணுமா, தமிழ், இந்தியா. ஸோ only country you can give. The lookalike ஆடியன்ஸோட சிமிலாரிட்டி எவ்வளவு இருக்கும், அது 1%னா ரொம்ப க்ளோஸ் சிமிலாரிட்டியா இருக்கும். 2% இன்னும் கொஞ்சம் அப்படி நீங்க இந்த பக்கம் 10 எழுதிங்கன்னா பாருங்க ஆடியன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதாவது எனக்கு இப்போ வந்து எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், ஆனா சிமிலாரிட்டி 9 கொடுக்குறேன்னா லா காலேஜ் முதற்கொண்டு எல்லாருக்கும் காமிக்கும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு 2% வரைக்கும் நீங்க கொடுத்து. ஓகே, நான் 2% தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கிவ் கிரியேட் ஆடியன்ஸ். நெக்ஸ்ட் சேவ்ட் ஆடியன்ஸ், இது நீங்க முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து உங்களோட நீங்க கூகுள் எல்லாம் பண்ணதே தான். நீங்க ஒரு ஆடியன்ஸோட நேம் கொடுங்க, லொகேஷன் எந்த லொகேஷன் வேணுமோ அந்த லொகேஷன் கொடுத்துருங்க. மினிமம் ஏஜ் 18 கீழே போகாது. தென் கஸ்டம் ஆடியன்ஸ், இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல அந்த கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து யாராவது இங்க இருக்காங்கன்னா அதை நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சாம்பிள் பேஜ் நான் ஆட் பண்றேன். தென் லாங்குவேஜஸ், இங்க வந்தீங்கன்னா என்னோட ஏஜ் வந்து ஃப்ரம் 18 டு எந்த ஏஜ், ஜெண்டர் வந்து மென்னா விமனா, டெமோகிராஃபி இப்போ எனக்கு வந்து மாண்டசரி எஜுகேஷன் வேணும்னா மாண்டசரி யூ கேன் கிளிக். அண்ட் இந்த மாதிரி யூ கேன் செட் ஆடியன்ஸ். ஓகே, முன்னாடி நீங்க ஆடியன்ஸ் செட் பண்ணி வச்சுக்கணும். செட் பண்ண அங்க நீங்க போய் தனியாக இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை, கிளிக் பண்ணாவே வந்துடும். இது ரன்னிங் ஃபார் சிமிலர் ஆடியன்ஸ். ஒரு நிறைய ஆடு சிமிலர் ஆடியன்ஸ் ரன் பண்ண போறீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி முன்னாடியே. இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க அங்க போய் நீங்க மேனுவலா டைப் பண்ற மாதிரி. புரியல, எக்ஸிஸ்டிங் இங்கயா These audience are expiring because you haven't used them. Okay, inactive இருக்கிறது வந்து 2 வருஷமா யூஸ் பண்ணாலும் அது expiring audience. Okay, so now we have created our audience also. Okay, இப்போ ஆட்ல வந்து now we are going to start with the ad. ஆடுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஆட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாதான் ஆட் மேனேஜருக்குள்ள நீங்க போக முடியும், ஆட் ரன் பண்ண முடியும். தயவு செஞ்சு இந்த ஒர்க் எல்லாம் நீங்க முடிச்சுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ஆடு தான் காமிக்க போறேன், அந்த அவேர்னஸ் ஒரு ஆடு. அதுக்கப்புறம் நான் வந்து நீங்க வந்து அதுல டிராபிக் இருக்கும், அவேர்னஸுக்கு அதே மாதிரி தான் டிராபிக். அதை நீங்க ரன் பண்ணி
எனக்கு காமிக்கும். சரியா? ஸோ ஆட் ரன் பண்றதுக்கு யூ நீட் டு கோ டு ஆல் டூல்ஸ், ஆட்ஸ் மேனேஜர். இங்க ஆட் ரன் பண்றது இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஈஸி, நாட் தட் காம்ப்ளிகேட்டட் லைக் கூகுள் ஆட்ஸ். சரியா? இங்க நம்ம கூகுள் ஆட்ஸோட கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் என்ன? ஆட் ஸ்ட்ரக்சர் சர்ச் ஆடுக்கு கீவேர்ட்ஸ் வரும். ஓகே, இங்க வந்து கேம்பெயின் ஆட் செட் ஆட்ஸ், அங்க ஆட் குரூப் போது அங்க ஆட் செட் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, அது நீ ஒர்க் பண்ணி பார்த்தா தெரியும். And give create கொடுத்தோம்னா we have 6 different type of ads. Awareness, traffic, engagement. இது மூணுமே இல்லை வெரி வெரி சிமிலர், பெருசா எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகே, லீட்ஸுமே வந்து நீங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம் இல்ல வெப்சைட் அந்த மாதிரி கொடுத்தாதான் இருக்கும், மிச்சபடி அதுவும் சேமா தான் இருக்கும். ஆப் ப்ரொமோஷனும் சேமா தான் இருக்கும், சேல்ஸ் மட்டும் லைட் அந்த கேட்லாக் எடுத்து உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ரெஸ்ட் எவ்ரிதிங் வில் பி தி சேம். நான் வந்து அவேர்னஸ் காமிக்கிறேன். இங்க மேல ரெண்டு இருக்கு, சூஸ் எ பையிங் டைப் இருக்கு. சரியா? இது எப்பவுமே நம்ம ஆப்ஷன்ல தான் வச்சிருப்போம். பட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரிசர்வேஷன் அண்ட் ஆப்ஷன் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்னா பிட்டிங். இப்ப நம்ம கூகுள்ல பார்த்ததே தான், நம்மளோட கிரியேட்டிவோட குவாலிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு யாரை ஜாஸ்தி டைம் காமிக்கணும் அப்படின்றத அதுவே டிசைட் பண்ணும், நமக்கும் காமிக்கும். ஆனா ரிசர்வேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன், நான் 10,000 தரேன், எனக்கு நீ இது காமிச்சே ஆகும். யூ நீட் டு ஷோ மை ஆட். நம்ம எப்படி ஸ்லாட் புக் பண்ணுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்லாட் புக் பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னா எனக்கு 19th ஓவரோட ஸ்லாட் வேணும். நீங்க இது 5th ஓவருக்கு வாங்கும் போது மேபி இட் வில் பி 1 lakh, ஆனா 19th ஓவருக்கு வாங்கும் போது இட் வில் பி 20 lakh. அந்த மாதிரி இங்க ரிசர்வேஷன் இருக்கும். ரிசர்வேஷன் யார் ரன் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் கோக் இல்ல அந்த மாருதி, அந்த மாதிரி அவங்க தான் ரன் பண்ணுவாங்க. ஏன்னா இட் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. ஒரு ஸ்லாட் இந்த ரிசர்வேஷன் கொடுக்கணும்னாவே ஒரு 15,000 மினிமம் நீங்க ஸ்டார்ட் பண்றோம். அது ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி இருக்கும், நிறைய தடவை காமிக்கும், கேரண்டீடு. மேல நமக்கு கேரண்டி எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம கைண்ட் ஆஃப் பிசினஸுக்கு ரிசர்வேஷன் இஸ் நாட் நெசசரி. அட் த சேம் டைம் நமக்கு அதுக்கான பட்ஜெட்டும், ஏன்னா நம்ம அதுல வந்து அவங்க எல்லாம் அவேர்னஸ்க்காக தான் பண்றாங்க. அதுல இருந்து பார்த்து எனக்கு வந்து பயங்கரமா சேல் கன்வெர்ட் ஆகணும் இல்லை, எங்க பார்த்தாலும் நான் தெரியும் அப்படின்றது மட்டும் தான். ஓகே, ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டா ஆப்ஷன்ல தான் இருக்கு, அப்படி விட்டுருது. நான் கிளிக் அவேர்னஸ். இப்போ உங்களுக்கு இது என்ன எதுக்காக என்ன அப்ஜெக்டிவ் இந்த ஆட் தெரியலன்னா, ஜஸ்ட் மேல ஹோவர் பண்ணீங்கன்னாவே கீழே காமிக்கும் குட் ஃபார் ரீச் பிராண்ட் அவேர்னஸ் வீடியோ வியூஸ். அதுக்கு மட்டும்தான் நீங்க இதை யூஸ் பண்ணணும். டிராபிக் அப்படின்னா உங்களோட லேண்டிங் பேஜுக்கு இல்ல இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட்டுக்கு. இப்ப நீங்க லீடு ஜெனரேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது 3 ரன் பண்ணக்கூடாது. ஓகே, இஃப் யூ வாண்ட் லீட் டோன்ட் ரன் தீஸ் 3. நான் புதுசா ஒரு மார்க்கெட்டுக்கு வரேன்னா ரன் அவேர்னஸ். என் வெப்சைட்டுக்கு நிறைய பேர் வரணும், என் இன்ஸ்டாகிராமுக்கு நிறைய பேர் வரணும்னா ரன் டிராபிக். என்கேஜ்மெண்ட்னா உங்க போஸ்ட் கூட என்கேஜ்மெண்ட் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நடத்தணும்னா then you can give engagement. சரியா? So first I'll run with awareness and give continue. So give a campaign name. Okay, campaign oda name கொடுத்துங்க. Buying type is auction, campaign type is awareness. Advantage plus campaign budget வந்து நீங்க டர்ன் ஆன் பண்ணீங்கன்னா அதுவே உங்க பட்ஜெட்டை வந்து இது பண்ணும். லெட் அஸ் நாட் டூ தட். சரியா? அதாவது கண்ட்ரோல் என்கிட்ட வேணும். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் பட்ஜெட் அக்ராஸ் ஆட் செட் டு கெட் மோர் ரிசல்ட். யூ கேன் கண்ட்ரோல் ஸ்பெண்டிங் ஃபார் ஈச் செட் ஆஃப் ஆட்னு சொல்லுது. ஆனா நான் வந்து மேனுவலாவே எல்லாம் பண்ண போறேன். ஏபி டெஸ்ட் அப்படின்னா வந்து ஐ ஷோ இட் ஃபைனலி. ஏபி டெஸ்ட் வந்து நான் 2 ஆட் ரன் பண்றேன். நான் ஒன்று திருப்பூருக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுன்றது நம்ம ஏபி டெஸ்டிங் கம்பேரிசன். So the special ad category, what are the special ad categories? Election.
finance, Ah. housing, employment. லோன்ஸ் லோன்ஸ் எவ்வளவு 4 கேட்டகரி இருந்துச்சா? பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், Financial, ஃபினான்ஸ், housing, and எம்ப்ளாய்மெண்ட். சரியா? அது இருந்தா மட்டும் அதை செலக்ட் பண்ணுங்க. இல்லாத பட்சம், ஸ்பெஷல் சொல்றாங்க. ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்ஸ். நீங்க ஜாப் லோன்ன்றதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் ரொம்ப இன்வால்வ் ஆனது, சென்சிட்டிவா இருக்கும். அவங்களோட பாலிசி வயலேஷன்ஸ்ல அது இருக்கும். இப்போ அவங்க வந்து சைன் பண்ணிருப்பாங்கல்ல, நான் இந்த பாலிசின்னு சொல்லிட்டு, அதுல இது ஸ்பெஷல் கேட்டகரி. இப்போ கூகுள் ஆட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, EU பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல ரன் பண்றீங்க, and give next. Here also give ad set name. Okay, நமக்கு என்ன எப்படி புரியுதோ அப்படி கொடுங்க. நம்ம பட்ஜெட் ஒரு நிமிஷம். ஓகே, சாரி, டர்ன் இட் ஆன். ஓகே, நீங்க ஆஃப் பண்ணா டர்ன் அட்வான்டேஜ் பிளஸ் கேம்பெயின் பட்ஜெட். இதுல வந்து நீங்க டெய்லி பட்ஜெட் இங்க தான் செட் பண்ண முடியும். ஸோ டெய்லி பட்ஜெட்டா இல்ல வந்து லைஃப் டைம் பட்ஜெட்டான்றது இங்க தான் நீங்க செட் பண்ண முடியும். ஸோ டெய்லி பட்ஜெட் லைஃப் டைம் பட்ஜெட். டெய்லி பட்ஜெட்னா யூ ஆர் கிவிங் கேப். ஏன்னா எனக்கு 200 ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இன்னைக்கு. ஸோ 200 ரூபாய்க்கு மட்டும் நீங்க அதை ரன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. லைஃப் டைம் பட்ஜெட்னா மெட்டா வில் யூஸ் த பட்ஜெட் அக்கார்டிங் டு இட்ஸ் ஆன் டிமாண்ட். சரியா? strategy லாம் மட்டும் தேவை. இங்க Strategy. Highest volume. ஹையஸ்ட் வால்யூம் தான் நல்லது. இங்க ஹையஸ்ட் வால்யூம் இல்லாட்டினா வேற என்ன கொடுக்கணும்னா காஸ்ட் பர் ரிசல்ட் கோல் அதர் பிட் கேப் இருக்கும். காஸ்ட் பர் ரிசல்ட் கோல்னா வந்து மேனுவலா நம்ம கொடுக்கறது. ஸோ எனக்கு இதுல தேவை அவேர்னஸ் தானே, எனக்கு வந்து ஹையஸ்ட் வால்யூம் தான் எனக்கு தேவை. ஏவா இல்ல இது வந்து உங்களுக்கு காஸ்ட் பர் கிளிக் மாதிரி வராது. இது வந்து ரீச்சுக்கு தான் வந்து நிறைய காசு. இம்ப்ரெஷன் அண்ட் ரீச்சுக்கு தான். அண்ட் கிவ் நெக்ஸ்ட். இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோல், மேக்ஸிமைஸ் ரீச் ஆஃப் ஆட். உங்க கோல் என்ன? உங்க ஆட் வந்து நிறைய ரீச் ஆகும், அதான அவேர்னஸ்க்கு. இல்ல இம்ப்ரெஷன் வேணுமா, இல்ல ஆட் ரீகால் லிஃப்ட் வேணுமா, இல்ல மேக்ஸிமைஸ் த்ரூ ப்ளே வேணுமா? அதாவது மேக்ஸிமைஸ் ரீச் ஆஃப் ஆட்னா நிறைய பீப்புளுக்கு அது ரீச் ஆகும். இம்ப்ரெஷன்னா ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே அண்ட் சரியா? இப்போ வந்து இது வந்து 2 பேர் வந்து ஒரே டைம் பார்த்தா அது 2 இம்ப்ரெஷன். ஆனா ரீச்ன்றது அது ஒண்ணு. ஓகே, இப்போ எனக்கே 2 டைம் காமிச்சா அது 2 இம்ப்ரெஷன். ஆனா ரீச்னா அது ஒண்ணு. ரீச் தான் வந்து உங்களுக்கு வேணும். இப்போ மேக்ஸிமைஸ் ஆட் ரீகால் லிஃப்ட்னா we'll try to show ad to people who likely to remember seeing them. அது நிறைய பேரோட பிஹேவியர் அதை அனலைஸ் பண்ணிட்டு ஓகே ஒரு ஆட் பார்த்து இவன் ரிமெம்பர் பண்ணுவான் அப்படின்றது. மேக்ஸிமைஸ் த்ரூ பிளே, அதாவது ஒரு ஆடை வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் ஆவது பிளே பண்றது. யாராவது 15 செகண்ட்ஸ் பிளே பண்றவங்களுக்கு நீங்க காமிங்க அப்படின்ற மாதிரி. இல்ல இது மேக்ஸிமைஸ் 2 செகண்ட்ஸ்னா அட்லீஸ்ட் 2 செகண்ட்ஸ் ஆவது அவன் பாக்குற மாதிரி. So which one you want அப்படின்னா I will be giving maximize reach of ads. எனக்கு வந்து 15 செகண்ட்ஸ் ஆட் பாக்குறவங்க எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப நேரோ டவுன் பண்ற மாதிரி. Facebook பேஜ் வந்து automatically it has been selected. இங்க வந்து டார்கெட். ஓகே, அதாவது the average number of times you want people to see your ad. அது எத்தனை தடவை உங்க ஆடை வந்து ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்றது நீங்க செட் பண்ணலாம். ஓகே, கேப்ன்றது மேக்ஸிமம் டைம்ஸ் யூ வாண்ட் பீப்புள் டு see your ad. என்னது புரிஞ்சுதா? அது எனக்கு 2 times every 7 days. அதாவது ஒருத்தருக்கு ஒரு வாரத்துக்கு 2 தடவை மட்டும் காமிங்க அப்படி நீங்க செட் பண்ணலாம். இங்க வேல்யூ ரூல்ஸ் இருக்கும். இது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். வேல்யூ ரூல்ஸ்னா நைட்டு தூங்கலையா? உண்மைதான். இங்க செலக்ட் கிரைட்டீரியா கொடுக்கலாம். இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கீங்க.
லொகேஷன் தமிழ்நாடு கொடுத்துருக்கீங்க, கன்வர்ஷன்ஸ் நடக்குது. பட் எனக்கு ஈரோடு சேலத்துல இருந்து கன்வர்ஷன் நடக்குது. பட் கோயம்புத்தூர்ல நிறைய நடக்குது போது பிட்ட வந்து கோயம்புத்தூருக்கு என்ன ஜாஸ்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ அம் கிவிங் லொகேஷன் ஹியர். நான் எங்க கொடுத்தேன்? அது ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணணும். அது லுக் லைக் ஆடியன்ஸ்க்கு தான் நான் கொடுத்தேன். கோயம்புத்தூர் மட்டும். ஓகே, ஆட் ஒன்னு வந்து எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து இந்த ஏஜுக்கு வந்து ஜாஸ்தி டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இங்க வந்து இன்க்ரீஸ் பிட் பை 30%. உங்க டோட்டல் பிட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 30% எக்ஸ்ட்ரா வந்து இவங்களுக்கு ஆட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறீங்க. அண்ட் கிவ் நெக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு நிறைய லொகேஷன் இருக்கு, அதுல வந்து இந்த லொகேஷனுக்கு ஜாஸ்தி கொடுங்கன்னா கிவ் வேல்யூ. அது அது வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் ஸ்கோர். என்னன்னு படி ஆடே செட் பண்ணி முடியல. டைனமிக் கிரியேட்டிவ் நீங்க டர்ன் ஆன் பண்ணீங்கன்னா நீங்க கொடுக்கிற டெக்ஸ்ட் இமேஜ் வச்சு இட் கேன் கிரியேட் இட்ஸ் ஓன் கிரியேட்டிவ் அண்ட் டூ தட். ஸோ இஃப் யூ வாண்ட் தட் யூ கேன் கிவ் இட். இல்ல நான் கொடுக்கறத மட்டும் காமிங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணுங்க. பட் நீங்க டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுங்க, பிகாஸ் உங்க கிரியேட்டிவ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்புறம் பட்ஜெட். இங்க வந்து ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் யூ கேன் கிவ் ஹியர். அது டெய்லி பட்ஜெட். இது ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். இங்க பட்ஜெட் ஸ்கெடியூலிங்னா இப்போ நான் ஒரு 10 நாளைக்கு ரன் பண்றேன் ஆட், இல்ல ஒரு மாசத்துக்கு நான் ஆட் ரன் பண்றேன். நடுவுல வந்து வேலண்டைன்ஸ் டே வருது, எனக்கு நான் ஒரு கிரீட்டிங் கார்டு இல்ல வந்து நான் ஒரு கேக் ஷாப் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன் 13th மட்டும் எனக்கு வந்து என்னோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்லுதுன்னா நான் வந்து இந்த டேல இருந்து இந்த டே மட்டும் என்னோட பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்கன்னு சொல்லி. என்னோட டெய்லி பட்ஜெட் என்ன? how much did I give? 200. இப்போ நான் வந்து ஒரு 4000 கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இட் கேனாட். 8 times. 8 times எவ்வளோ? 600. இந்த மாதிரி அது உங்க டெய்லி பட்ஜெட்ல இருந்து அந்த பர்டிகுலர் டேக்கு நீங்க இன்டூ 8 times மட்டும் தான் நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் டே மட்டும் ஒரு 800 ரூபா எடுத்து இல்ல 1600 எடுத்து நீங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்றீங்களா அப்படின்றத பொறுத்து. இங்க ஆடியன்ஸ் கண்ட்ரோல். ஓகே, the use a saved audience இருக்குல்ல, இங்க நீங்க அந்த ஆடியன்ஸ் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா you just click it and that audience will automatically come here. So India, இங்க மினிமம் ஏஜ் அப்புறம் என்ன பீப்புள் இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்னென்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே இங்க வந்து இல்லாட்டி என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைமுமே நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க ரன் பண்ணாலும் உங்களுக்கு ரன் பண்ணாலும் ஆடியன்ஸ் அங்க சேவ் பண்ணிச்சுங்க. ஏன்னா அந்த ஆடியன்ஸ் ஒரு ஒன் டைம் நீங்க ரன் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் கிடையாது. ரன்னிங் இட் மினிமம் அட்லீஸ்ட் 3-4 times. ஒவ்வொரு டைமும் நீங்க போய் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு இப்போ அந்த ஆக்ஸ்போர்ட் அகாடமிக்கு we are running an ad. வெப்மினாருக்கு ஆட் ரன் பண்றோம். அது நாளைக்கு வெப்மினார் நடக்குது, அதுக்கு 2 நாள் ஆட் ரன் பண்றோம். நான் வந்து என்ன பண்ணேன், டிமோகிராஃபி எல்லாம் போட்டு சூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது வரைக்கும் 7 என்கொயரி தான் வந்திருக்கு. ஆனா 7மே வேலிடா தான். நான் டெமோகிராஃபி எதுவும் கொடுக்கலன்னா நிறைய என்கொயரி வரும், ஆனா யூஸ் இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் வந்து சேல் பண்ண போறேன். இப்போ நான் வந்து ஐ எம் பிளானிங் டு செல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நான் ரன் பண்ண போறேன். ஜாஸ்தி வந்து காஸ்மெட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நான் இதுல வந்து ரன் பண்ணி, ஏன்னா அதைத்தான் அவங்க ஜாஸ்தி பாக்குறாங்க, அவங்களுக்கு இதுக்கு பெருசா காட்டவும் காட்டாது. அதனால நான் வந்து டெமோகிராஃபி செலக்ட் பண்றேன். இப்போ இல்ல நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொடுங்க, யூ கேன் ரன் இட் ஓப்பன். ஒரு இன்சூரன்ஸ் யூ கேன் ரன் இட் ஓப்பன். ஏன்னா காஸ்மெட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து வாங்க மாட்டாங்க கிடையாது. ஆனா
நான் வந்து நான் சொன்னேன் மெயின்டெனன்ஸ், அந்த மெஷின் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது யூ நீட் டு சூஸ் யுவர் டெமோகிராஃபி வைஸ்லி. ஸோ ஒவ்வொரு டைமும் இங்கே நீங்க செலக்ட் பண்ண தேவையில்ல, அங்கேயே வந்து நீங்க ஆடியன்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கணும். இங்க பிளேஸ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பிளேஸ்மெண்ட்னா என்ன, வேர் அண்ட் ஆல் யுவர் ஆட்ஸ் ஷுட் பி ஷோன் அப்படின்ட்டு. ஸோ இங்க அட்வான்டேஜஸ் பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன பண்ணணும்னா give edit and give manual placements. மேனுவல் பிளேஸ்மெண்ட்ல இங்க பாத்தீங்கன்னா Facebook, Instagram, ஆடியன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நெட்வொர்க் அண்ட் த்ரெட்ஸ். எனக்கு த்ரெட்ஸ் வேண்டாம், ஏன்னா த்ரெட்ஸ் இப்போதைக்கு ரொம்ப ஆக்டிவா இல்ல. ஆடியன்ஸ் நெட்வொர்க் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல எனக்கு ரன் பண்ண வேண்டாம், டர்னிங் இட் ஆஃப். இப்போ என்னோட டார்கெட் 18 to 24னா பெருசா ரன் தேவையில்லை. பட் இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸ்டா இருக்கும்னா then you can choose Facebook and Instagram. சென்சர்லாம் ஆட் பண்ணும். சென்சர்லாம் ஆட் பண்ணும். ஆனா மெசஞ்சர் இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல. முன்னாடி வந்து மெசஞ்சர் ரொம்பவே பாப்புலரா இருந்தது. இப்போ மெசஞ்சர்ல யாரு எங்கத யூஸ் பண்றாங்க? And give next. நெக்ஸ்ட் வந்து ஆடோட நேம் கொடுங்க. என்ன கொடுக்குறீங்கன்னா இங்க என்ன கேம்பெயின் நேம் என்ன கொடுத்தீங்களோ அதே ஆட் செட்டுக்கும் ஆடுக்கும் கொடுங்க. சேம். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ பார்ட்னர்ஷிப்னா நீங்க வேற ஏதாவது பிராண்ட் கூட பார்ட்னர்ஷிப் பண்றீங்கன்னா ஜஸ்ட் டர்ன் இட் ஆன், இல்லைன்னா டிஃபால்ட் ஆஃப்ல தான் இருக்கும். ஐடென்டிட்டி, Facebook and Instagram page automatically it will come. Ad setup, இது வந்து இங்க நீங்க ஆட் புதுசா கிரியேட் பண்ண போறீங்களா இல்ல எக்ஸிஸ்டிங் போஸ்ட் வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்களா? இப்போ ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நான் ஆட் ரன் பண்றது எப்படி ரன் பண்ணுவேன்னா ஐ வில் கிரியேட் மை ஆட். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நான் ஆடை கிரியேட் பண்ணி ரன் பண்றேன்னா அது என் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலோட ஃபீடுல இருக்காது. கிளியரா? நீங்க அது போஸ்டா இருக்காது, அது ஆடா வந்து சர்க்குலேட்டட், அது அப்படியே போயிடும். இல்ல எனக்கு வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதை வச்சு ஆட் ரன் பண்ணுங்கன்னா நீங்க எக்ஸிஸ்டிங் போஸ்ட் சூஸ் பண்ணணும். நான் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் சூஸ் பண்ண மாட்டேன். பட் ஒரு சிலவங்க எக்ஸிஸ்டிங் போஸ்ட் ஏன் சூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த போஸ்ட்டுக்கு நிறைய வியூ வரணும். என்ன பாசிட்டிவ்னா அதுக்கு நிறைய வியூ வரும், என்கேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கும். ஆனா என்ன நெகட்டிவ்னா, நீங்க வந்து ஹெட்லைன் இதெல்லாமே நீங்க ஆல்டர் பண்ண முடியாது. அங்க என்ன போஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அது அப்படியே தான் எடுத்துட்டு கிரியேட் ஆட் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன வேணா எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு வராது, அது வராதுன்னா நீங்க யாராவது எக்ஸ்ப்ளோரர் சும்மா தேட சொல்லுங்க, காமிக்கும். பட் அதுவும் உங்களுக்கு இது காமிக்கும், டேஷ்போர்ட் எல்லாம் காமிச்சிட்டு எத்தனை பேர் ரீச் ஆச்சு அப்படின்றதெல்லாம் காமிக்கும். இல்ல நான் என்ன சொன்னேன், இன்ஸ்டாகிராம்ல நம்ம கிரியேட் பண்ணுவாங்க லைக் ஆட் வந்து இன்ஸ்டன்ட் சாரி எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ரன் பண்ணுவேன். வெறும் ஆட் கிரியேட் பண்ணா ஆட் பட்டன் போயிடுச்சு. அதுல அனாலிட்டிக்ஸ் இருக்கும், அதுல அனாலிட்டிக்ஸ் இருக்கும் சைடுல. நீங்க ஆட்ஸ் மேனேஜர் இல்லாம இன்ஸ்டால போனா சைடுல அனாலிட்டிக்ஸ் இருக்கும். So I'm giving create ad. இங்க சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அவங்களுக்கு செப்பரேட்டா அவங்க வீடியோ தானே ரீச் வேணும். இங்க சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ ஆர் கரோசர். நான் இப்போதைக்கு சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ நான் கொடுக்குறேன். இங்க வந்து மல்டி அட்வர்டைசர் ஆட் வருது. நீங்க பாத்திருப்பீங்க நிறைய கீழே இப்படி சின்ன சின்ன டைல் வரலாம். ஒரே இல்ல என்னோட அதே காம்படிட்டர் மாதிரி இப்படி வரிசையா இப்படி இருக்கும் ஆட். மல்டி அட்வர்டைசர் ஆட் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வரும். நீங்க அதான் நிறைய இது கூட வரும். அது நடுவில் வேணுமான்னு கேக்குது, எனக்கு அது வேண்டாம். இப்போ ஆட் கிரியேட்டர், ஓகே, deleting this one. Add media, add image. Okay, I'm choosing one poster. You could read it. And give next.
நெக்ஸ்ட் போனதும் இதெல்லாம் கட் ஆயிருக்கா, இது மட்டும் தான் ஃபிட் ஆயிருக்கும். Now replace. Replace. இது இதுதான் இதோட செலக்ட் பண்ணுங்க. 3 வேற டைமென்ஷன்ல இருக்கும், வேற ரேஷியோ இருக்கும். 1:1, இது 9:6, 1:9 11:30 தான் முடிஞ்சு 5 minutes. And give next. பிரைமரி டெக்ஸ்ட் இங்க நான் எதுவும் கொடுக்கல. நான் இப்ப இதை எடுத்து விட்டுட்டு என்ன பண்றேன், இது அவங்களே ஜென்ரேட் பண்ண இமேஜ் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வேணுமான்னு கேக்குது. வேணும்னா சூஸ் பண்ணிக்க, எனக்கெல்லாம் இது வேண்டாம். ஏ ஜென்ரேட் பண்ணிக்குது இமேஜ். ஓகே, பாலிசி வைலேஷன் அப்படிலாம் வராதா? இதுல வராது. ஓகே, இதுல பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு வந்து ஹெட்லைன் இப்ப நீங்க Facebook அண்ட் இன்ஸ்டால கொடுத்துருக்கீங்க, நிறைய இடத்துல போய் அது காமிக்கும் இல்லையா? அது காமிக்கிறதுல ஸ்டோரி வரும்போது ஒரு சைஸ்ல வரும். Full size okay. இப்ப நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். ஓகே, சோ பிரைமரி டெக்ஸ்ட் எதை இல்லையா, அப்ளை 3 செலக்டட் தான் இருக்கு, நான் அப்ளை பண்ணல. சோ பிரைமரி டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஹெட்லைனா சார்? ஒண்ணுதான் கொடுத்து இல்ல பிரைமரி டெக்ஸ்ட் இருக்கும், அப்புறம் ஹெட்லைன் இருக்கும், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஒண்ணு இல்ல, 5 கொடுக்கலாம். டெக்ஸ்ட் ஹெட்லைன் மேல இருக்கு. இப்ப நான் அதுதான் இப்ப இங்க கொண்டு வந்து காமிக்கிறேன். இப்போ இங்க நான் என்ன இங்க லேர்ன் கொடுக்கும், இங்க டைப் ஆகும் பாருங்க, இந்த பிரைமரி டெக்ஸ்ட். இங்க வரும். ம். இந்த அக்கவுண்ட் பேரு அந்த ஸ்டோரியில அது காமிக்காதுதாங்க சார்? காமிக்கணும். ஸ்டோரியில காமிக்காது. அது இப்ப காமிக்கிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். லாங்குவேஜ் ட்ராக்கிங், அவ்வளவுதான். இதுல நீங்க அட்வான்ஸ் ப்ரிவ்யூ பார்த்துக்கங்க. அட்வான்ஸ் ப்ரிவ்யூ இஃப் யூ கிவ் ஸ்டோரி ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ், மார்க்கெட் பிளேஸ், ஃபீடு, சார் அதான் அட்வான்ஸ் ப்ரிவ்யூ. ஓகேவா? இது என்னது? 1:1 ஆட்ஸ் ஆன் ஃபேஸ்புக் ரீல்ஸ். சாரி, இங்க வரும் 1:1. நீங்க இன்ஸ்டாகிராம் கொடுக்குறீங்கன்னா நீங்க இது மட்டும் கொடுத்தா போதும், வெர்டிகல் மட்டும் கொடுத்தா போதும். ஃபேஸ்புக் கொடுக்கும்போது அந்த 3 டைமென்ஷன் தேவை. And then you can connect, publish. இது வந்து simplest of the ad awareness run பண்றது. எங்க என்ன இப்போ 80 90 இல்ல, அவன் 100 என்ன சொல்லுவான்னா, நீ வந்து அதை எனேபிள் பண்ண அப்பதான் கொடுப்ப. பிளேஸ்மெண்ட் எனேபிள் பண்ணும்பா. எங்க பிளேஸ்மெண்ட் வந்து த்ரெட்ஸ்லயும் இதுலயும் எனேபிள் பண்ணும்பா. வேணுமா? அப்ப இதுக்கு அவன் சொல்றான் பண்ணுன்னு, அவனுக்கு அதுலதான் கிளிக் கிடைக்கும். அவன் கொடுக்குற ஸ்கோரை பார்க்காத, உன் கிரியேட்டிவ் நல்லா இருந்தா போதும். ஆமா, சரியா? And give publish. Publish பண்ணோன்னே again it will take 1 hour to review and then you can நேரா இங்க போய் பாத்தீங்கன்னா URL கொடுப்போம். இதுல URL தான் கொடுக்கலாம். இது எப்படி சார்? நான் இது கிரியேட்டிவ் தான், கன்வர்ஷன் ட்ராக் பண்ணல. அவேர்னஸ். நான் என் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறத மட்டும் தான் காமிக்கப்பா. அவேர்னஸ்ல லிங்கே இருக்காதா? நீங்க இது மட்டும் தானே சூஸ் பண்றீங்க. உங்க போஸ்டர்ஸ் கிரியேட்டிவ்ஸ் தானே நிறைய பேர் போய் ரீச் ஆகணும். உங்களுக்கு கிளிக் எல்லாம் வேணும்னா வந்து நீங்க டிராபிக்கல் என்கேஜ்மெண்ட் நீங்க ரன் பண்ணணும். இங்க ஆக்ஸ்போர்ட் அகாடமி அவேர்னஸ் எல்லாம்
இவங்களுக்கு ஒரு வெபினார் இப்ப நான் சொன்னல அது ரன் ஆயிட்டு இருக்கு. வெபினார் கேம்பெயின் ஆக்டிவ் இருக்கும். 5 லீட் ஃபார்ம் இது வரைக்கும் வந்திருக்கு. இவ்வளவு ரீச், இவ்வளவு ஃப்ரீக்வன்சி, இவ்வளவு ஒரு லீடுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அமௌண்ட் ஸ்பெண்ட் இது வரைக்கும் 732 ரூபாய். ரொம்ப கம்மியா அவ்வளவுதான். அது என்ன சொல்ல இன்டென்ட் வந்து கூகுள்ல தான் ஹையா இருக்கும். ஃப்ரீ வெபினார். ஓகே, சோ எனக்கு வந்து நீங்க டிராபிக் செட் பண்ணுங்க, என்கேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு. எனக்கு லீடு தான் வாட்ஸ்அப்ல நிறைய கிளிக் வந்து எனக்கு யூஸ் இல்லை. எனக்கு லீடு வந்து 4 கொஸ்டின் கேட்டு ஃபில்டர் பண்ணி தான் கொண்டு வரேன். ஸ்னேகா, நீங்களும் வந்து அந்த டிராபிக் கேம்பெயின் ரன் பண்ணுங்க. ஓகே சார். சரி, பை.